ஹலோ நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் ஹிஸ்ட்ரி, அதாவது ஸ்டாண்டர்ட் 6th டேர்ம் 1ல் ஃபர்ஸ்ட் லெசன் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு என்றால் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஹிஸ்ட்ரியோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தி சிஸ்டமேட்டிக் ஸ்டடி அண்ட் டாக்குமெண்டட் ரெக்கார்ட் ஆஃப் த ஹியூமன் பாஸ்ட். தட் மீன்ஸ் மனிதர்களின் கடந்த காலத்தை முறையாக ஆய்வு செய்து ஆவணங்களாக பதிவு செய்திருப்பதே வரலாறு ஆகும். சாட்ட சொல்லிட்டா, மனித இனத்தின் கடந்த கால நிகழ்வுகள் இருக்கும்ல, அதை முறையாக ஆராய்ந்து அதை பதிவு செய்வதே வரலாறு என்பதன் பொருள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு டூ யூ நோ கொஸ்டின். ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ். தட் மீன்ஸ் கடந்த கால நிகழ்வுகளை காலை வரிசைப்படி நடைபெற்ற வரிசையில் ஆய்வு செய்வதே வரலாறு ஆகும். அதாவது நடைபெற்ற வரிசை இருக்கும்ல, அதை ஆய்வு செய்வதே வரலாறு ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹிஸ்ட்ரி அந்த வேர்டு எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிரீக் வேர்டில் ஹிஸ்ட்ரினா ஹிஸ்டோரியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹிஸ்டோரியா மீனிங் என்னென்னா லேர்னிங் ஆஃப் என்கொயரி. நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த பீப்புள் லிவ்டு இன் கேவ்ஸ் யூஸ்ட் டு ட்ரா பெயிண்டிங்ஸ் இன் ராக் கால்டு ராக் பெயிண்டிங்ஸ். அதாவது அந்த காலத்து மனிதர்கள் குகையில் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அவங்களோட நடைமுறைகளை எப்படி வரைஞ்சாங்க அப்படின்னா ராக் இருக்குல்ல, அதாவது பாறையில் வரைஞ்சிருக்காங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ராக் பெயிண்டிங்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேலியோலித்திக், அதாவது ஒரு டயக்ராம், ஒரு மேப், இந்தியா மேப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் எல்லாமே கிளியராக இருக்கும். பேலியோலித்திக் அப்படின்னா பழைய கற்காலம். அதில் பேலியோலித்திக் பிளேஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், குணாசாகி வேலி. அது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. அது கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ஒரு முக்கிய பழைய கற்கால தொல்லியல் தலமாகும். ஓகேவா? இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நானாக ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் அதிரம்பாக்கம் என்பது தமிழ்நாட்டிலேயே உள்ள ஒரு பழைய கற்கால தொல்லியல் தலமாகும். ஓகேவா? இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பீம்பேட்கா அப்படின்னா இது என்னென்னா பீம்பேட்கா எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசில் இருக்குது. இதில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னா பாறை ஓவியங்கள் தான் புகழ்பெற்ற இது. ஓகேவா? பீம்பேட்கால என்னது, பாறை ஓவியங்கள் தான் புகழ்பெற்ற. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. குணாசாகி வேலி எங்கே இருக்குன்னா கர்நாடகா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் அதிரம்பாக்கம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பீம்பேட்கா எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், நியோலித்திக், அதாவது புதிய கற்காலம். இது என்ன மீனிங் அப்படின்னா நியோலித்திக் புதிய கற்காலத்தில் மனிதர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா விவசாயம் மற்றும் நிரந்தர குடியிருப்பு. விவசாயம் பண்ணி ஒரு நிரந்தரமாக ஒரு வீட்டில் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு அதோட பிளேசஸ் என்னென்னு பார்க்கலாமா? புஷஹாம், மெஹர்கக்கர், ஹோல்டிவா, மாஹாரா, சிரன், டவுஜலி ஹார்டிங், நெக்ஸ்ட்டு பிரம்மகிரி, நெக்ஸ்ட்டு பையம்பள்ளி. ஃபர்ஸ்ட் பாருங்கள், புர்சஹாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மெஹர்கக்கர் உத்தரப்பிரதேசில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹோல்டிவா அதே தான், சேம் தான், உத்தரப்பிரதேஷ் யூபியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மாஹாரா இதில் ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன். சிரன் பீகாரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டவுஜாலி ஹார்டிங் அசாம் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாஹாரா என்ன புர்சஹாமில் குடி வீடுகளுக்கு புகழ்பெற்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹால்டிவா நெல்லை சாகுபடிக்கான பழமையான சான்றுகள் அங்கே ஹோல்டிவாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மாஹாராவில் கால்நடை வளர்ப்புகளுக்கு சான்றாக மாஹாரா புகழ்பெற்றது. நெக்ஸ்ட்டு சீரான் அப்படிங்கிறது பீகாரில் ஒரு முக்கிய புதிய கற்கால இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு டவுஜாலி ஹார்டிங்கில் அசாமின் முக்கிய புதிய கற்கால தலம். ஓகேவா? இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா புர்சஹாம், ஹோல்டிவா, மஹாரா, சிரான், டவுஜாலி ஹார்டிங் புதிய கற்கால முக்கிய தலங்கள். இதை எப்படி ஷார்ட் பண்ணி வச்சுக்கோன்னா பர்கோல் மகாசி டவ் எப்படின்னு வச்சுக்கோங்க. பர்கோல் மகாசி டவ். இது நான் ஷார்ட்ஸில் போடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரான்ஸ் ஏஜ், அதாவது வெண்கல காலம். பிரான்ஸ் ஏஜ்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், லோத்தல் தான், கப்பல் கட்டும் தளம் தான் வெண்கல காலமுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்று. பாருங்கள், இந்த காலத்தில் மனிதர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா செம்பு மற்றும் துத்தநாகம், அதாவது காப்பரும் டின் ஆகியவற்றை கலந்து ஒரு வெண்கலம்னா பிரான்ஸ் தயாரித்து கருவிகள் மற்றும் ஆயுதங்கள், அதுக்கப்புறம் ஜுவல்ஸு, ஆபரணங்களை உருவாக்கினர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அயன் ஏஜ்னா இரும்பு காலம். இரும்பு காலத்துக்கு பிளேசஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹல்லூர், நெக்ஸ்ட்டு ஹல்லூர் அண்ட் ஆதிச்சநல்லூர். நெக்ஸ்ட்டு அயன் ஏஜோட டெஃபினேஷன் என்னென்னு பார்க்கலாம். அது எந்த புக்லேயுமே கொடுக்கல, நானா வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். இந்த காலத்தில் மனிதர்கள் இரும்பை பயன்படுத்தி கருவிகள், ஆயுதங்கள் மற்றும் விவசாய உபகரணங்கள், அதாவது மண்வெட்டி, அருவாள் இருக்கும்ல, அதெல்லாம் தயாரிக்க தொடங்கினார்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அயன் ஏஜ்னா என்னதுன்னு வச்சுக்கோங்க, இரும்பு காலம். இரும்பினால் ஆயுதங்கள் மற்றும் கருவிகள் செய்யப்படுவார்கள். ஓகேவா? அயன் ஏஜில் நெக்ஸ்ட் என்ன செஞ்சாங்க, விவசாயம் மேலும் வளர்ச்சி பெற செஞ்சாங்க. நெக்ஸ்ட் குடியிருப்புகள் மற்றும் நகரங்கள் விரிவடைந்தன. குடியிருப்பும் நகரங்களும் வளர தொடங்குச்சு. நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவிலே பெருங்கற்கால, அதாவது மெகலித்திக்ல கலாச்சாரம் இரும்பு காலத்துடன் தொடர்புடையது. ஓகேவா? இந்த ஷார்ட்டை சொல்லணும், இரும்பை பயன்படுத்தி கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்ட காலம் இரும்பு காலம், அதாவது அயன் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பாருங்க, நியூமிஸ்மேட்டிக்ஸ், அதாவது த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ்.
நாணயவியல் என்பது பொருள். நாணயங்கள், நாணய வரலாறு மற்றும் அவற்றின் பயன்பாட்டை பற்றிய ஆய்வு. ஓகேவா? பழங்கால நாணயங்கள் இருக்குல்ல, அதை வந்து ஆய்வு செய்யும் துறை தான் நியூமிஸ்மேட்டிக். ஓகேவா? அரசர்களின் ஆட்சி, பொருளாதாரம், வணிகம் மற்றும் கலாச்சாரம் ஆகிய தகவல்களை வந்து அறிய உதவுகிறது. நாணயங்கள் வரலாற்றின் முக்கிய ஆதாரங்களாக பயன்படுகிறது கருதப்படுகிறது. ஓகேவா? அதாவது நியூமிஸ்மேட்டிக்ஸ் என்ன அப்படின்னா, நாணயங்களை பற்றிய படிப்பிற்கு, அதாவது நாணயவியல் என்பது பொருள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, எபிகிராஃபி. எபிகிராஃபினா த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது கல்வெட்டியல், கல்லில் செதுக்கக்கூடிய வேலை இருக்கலாம், அதுதான் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? கல்வெட்டு அதாவது கல், உலோகம், செப்பேடு போன்றவற்றில் பொறிக்கப்பட்ட எழுத்து பதிவுகள் அரசர்களின் ஆணைகள், சாதனைகள், போர்கள் மற்றும் நிர்வாகம் போன்ற தகவல்களை அறிய உதவுகின்றன. வரலாற்றின் முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது. ஓகேவா? எபிகிராஃபினா என்னது? ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, கல் அல்லது உலோகத்தில் பொறிக்கப்பட்ட எழுத்து பதிவு கல்வெட்டு, அதாவது இன்ஸ்கிரிப்ஷன் எனப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரீ ஹிஸ்ட்ரி. அதாவது த பீரியட் பிட்வீன் த யூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம் இஸ் கால்டு ப்ரீ ஹிஸ்ட்ரி. அதாவது என்ன அப்படின்னா, ப்ரீ ஹிஸ்ட்ரினா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரி, ப்ரீனால என்னது? முன்னாடி. ஓகேவா? இதோட ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். எழுத்து முறை கண்டுபிடிக்கப்பட்டதற்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்த காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் எனப்படுகிறது. ஓகேவா? ப்ரீ ஹிஸ்ட்ரினா என்னதுன்னு சொன்னேன்? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், எழுத்து பதிவுகள் இல்லாத காலம், அதாவது எழுத தெரியாத காலம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி காலம். மனிதர்களின் வாழ்க்கையை கற்கருவிகள், எலும்புகள், பாறை ஓவியங்கள் போன்ற தொல்லியல் ஆதாரங்கள் மூலம் அறிகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பழைய கற்காலம், இடைய கற்காலம், புதிய கற்காலம் ஆகியவை இக்காலத்தில் அடங்கும். இந்த காலத்தில் என்னது? பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைக்கற்காலம், 3 இது இருக்கு. ஓகேவா? ஷார்ட்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, எழுத்து முறை தோன்றுவதற்கு முன் இருந்த மனித வரலாற்றுக்கு காலம் முற்பட்ட காலம் எது? ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஓகேவா? அதோட மேஜர் சோர்ஸ்ல என்னன்னு பாருங்க, ஸ்டோன் டூல்ஸ், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல், ராக் பெயிண்டிங்ஸ். ஓகேவா? ஸ்டோன் டூல்ஸ் அப்படின்னா என்னன்னா, கற்கருவிகள், அதாவது கல்லால் செஞ்சிருப்பாங்களா ஒரு கருவி, அதுதான் ஸ்டோன் டூல்ஸ். ஓகேவா? பழங்கால மனிதர்கள் வந்து கற்களால் செய்த ஒரு கருவிகளை வச்சு வேட்டையாடுவதற்கும் அப்புறம் வெட்டுவதற்கும் தோண்டுவதற்கும் வந்து அந்த கருவிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, கற்களால் செய்யப்பட்ட கற்கருவிகள், அதாவது ஸ்டோன் டூல்ஸ் எனப்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல் அப்படின்னா அகழாய்வு பொருட்கள், அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள். ஓகேவா? இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, தொல்லியல் அகழாய்வுகளின் போது மண்ணுக்குள்ளே இருந்து கண்டுபிடிக்கப்படுவாங்கல்ல, அந்த பொருட்கள் தான் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நாணயங்கள், எலும்புகள், ஆபரணங்கள், அதாவது ஜுவல்ஸு, ஆயுதங்கள், இதெல்லாம் மண்ணுக்குள்ளே இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள் தான் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல். அகழாய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்படும் பொருட்கள் அகழாய்வு பொருட்கள் எனப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், எம்பரர் அசோகா பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா வாஸ் எம்பரர் அசோகா. அதாவது என்னென்னா, பண்டைய இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னா பேரரசர் அசோகர் ஆவார். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் டு கிவ் அப் வார் ஆஃப்டர் விக்ட்ரி. விக்ட்ரினா என்னது? வெற்றி. ஓகேவா? போரில் வெற்றி பெற்ற பிறகு போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னா அசோகர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பில்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் அனிமல்ஸ். விலங்குகளுக்கும் மருத்துவமனை அமைத்து தந்த முதல் அரசர் யார் அப்படின்ட்டு கேட்பாங்க டிஎன்பிசி எக்ஸாமில். அதுக்கு வந்து அசோகர் நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு லே ரோட்ஸ். அதாவது சாலைகள் அமைத்து மக்களின் போக்குவரத்திற்கு வசதி செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அசோகர் அப்படின்ட்டு நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்கள், நேஷனல் ஃப்ளாக் வாஸ் டேக்கன் ஃப்ரம் த சார்நாத் பில்லர் ஆஃப் அசோகா. இந்திய தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் இருக்கலாம், அது வந்து சாரநாத், அதாவது அசோகா தூணிலிருந்து காணப்படும் சக்கரத்திலிருந்து பெறப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவா. இந்தியாவின் தேசிய சின்னம், அதாவது அசோகரின் லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகா, அதுலேருந்து தான் எடுக்கப்பட்டாங்க. ஓகேவா? போருக்கு பிறகு அகிம்சையை ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அசோகர் நீங்கள் சூஸ் பண்ணணும். விலங்குகளுக்காக மருத்துவமனைகள் அமைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. அசோகர். சாலைகள் அமைத்து தந்தவர் மற்றும் அசோகர் சக்கரத்தில் இந்தியாவுக்கு வழங்கியவர் பேரரசர் யாருன்னு கேட்பாங்க. அசோகர் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க, மக்கப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்கம் ரிவியூல்டு த கிரேட்னஸ் ஆஃப் எம்பரர் அசோகா. அதாவது வில்லியம் ஜோன்ஸ், நெக்ஸ்ட் ஜேம்ஸ் பிரின்சப் மற்றும் அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து ஆகியோர் பேரரசர் அசோகரின் பெருமையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 3 பேரை வந்து
இங்கே எழுதணும். வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்கம். இது வந்து நல்ல போல்ட் லெட்டரில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்னா யாருன்னா, அசோகரின் பிராமி எழுத்துக்களை வாசித்து விளக்கினார். அப்படின்னா அசோகர் வந்து ஒரு பிராமி ஒரு எழுத்துக்களை வந்து எழுதியிருக்காரு. அதை வந்து வாசித்து காட்டியவர் யாருன்னு கேட்பாங்க, ஜேம்ஸ் பிரின்சப். நெக்ஸ்ட் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்கம்னா இந்திய தொல்லியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்திய தொல்லியலின் தந்தை யார் என்று கேட்பாங்க. இது வந்து ஒரு டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸில் கூட வந்திருக்கு. அலெக்சாண்டர் கன்னிங்கம் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா? இவர்கள் செய்த ஆய்வுகளால் அசோகரின் வரலாறு உலகிற்கு தெரிய வந்தது. ஓகேவா? இவர்கள் செய்த ஆய்வுனால தான் அசோகர் பண்ண அந்த வரலாறு வந்து உலகிற்கு வந்து தெரிய வந்தது. நெக்ஸ்ட் பாருங்கள், த சர்ச் ஃபார் த சார்லஸ் ஆலன் ரோட் எ புக் டைட்டில். சார்லஸ் ஆலன் வந்து என்ன புக் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா, டைட்டில் வந்து பாருங்கள், த சர்ச் ஃபார் த இந்தியன் லாஸ்ட் எம்பரர். ஓகேவா? இந்த நூல் வந்து அசோகரின் வரலாற்றை மீண்டும் கண்டறிந்து ஆய்வுகளை விளங்குகிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், சாஞ்சி ஸ்டூபா அண்டு சாரநாத் பில்லர் ஹெல்ப்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் த அசோகா டு த வேர்ல்டு. அதாவது சாஞ்சி ஸ்டூபா, அதாவது சாஞ்சி ஸ்தூபியும் சாரநாத் தூணும் அசோகரின் வரலாற்றையும் புத்த மத பரப்பலையும் உலகிற்கு அறிய உதவினர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து புரோட்டோ ஹிஸ்ட்ரி. இது வந்து யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் புக்கில் இருந்து ரெஃபர் பண்ணி ஒரு டெஃபினேஷன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா த பீரியட் ரெக்கார்ட்ஸ் இன் ரைட்டிங் ஆர் அவைலபிள் பட் நாட் எட் டெசிபர்ட். அப்படின்னா புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா வரலாற்று தொடக்க காலம். ப்ரீ ஹிஸ்ட்ரினாலும் ப்ரீ ஹிஸ்ட்ரி வந்து என்னென்னா முன்னாடி உள்ள காலம். இது வந்து வரலாற்று தொடக்க காலம். அதாவது என்னென்னா எழுத்து பதிவுகள் கிடைத்தும் அவை இன்னும் வாசிக்கப்படாத காலம் வந்து என்னென்னா புரோட்டோ ஹிஸ்ட்ரி எனப்படும். இது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதோட இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து புக் பேக் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டேஸ் இஸ் த ஏர்லி மேன் டு கலெக்ட் ஹிஸ் ஃபுட். அப்படின்னா ஹண்டிங். ஏர்லி மேன் வந்து அதாவது முந்தைய காலத்து மனிதர்கள் வந்து அவங்க உணவுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹண்டிங், அதாவது வேட்டையாடினார்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஓல்டு ஸ்டோன் ஏஜ் வந்து என்னது, ஸ்டோன் ஸ்டோல், அதாவது கற்கருவிகளை வைத்து பழங்காலத்து மக்கள்கள் பயன்படுத்தினார்கள். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. ராக் பெயிண்டிங்ஸ், வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ். ராக் பெயிண்டிங்ஸ் அதாவது பாறை ஓவியங்கள் வந்து எதில் இருந்துச்சு அப்படின்னா சுவரில் இருந்துச்சு. காப்பர் பிளேட்ஸ் வந்து எ சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு கேட்டுன்னு கொடுத்துருக்கேன், ராங். டாக் தான் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டட், அதாவது நாய் இருக்கலாம், நாயை வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து வேட்டையாடினாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் டேஸ் சோர்சஸ். இன்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னது, ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், அசோக சக்ரா ஹேஸ் டேஸ் ஸ்போக்ஸ், அதாவது 24 அரங்கள் இருக்குது அசோக சக்கரத்தில். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், ராக் பெயிண்டிங்ஸ் வந்து டு யூஸ் த லைஃப் ஸ்டைல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிட்டன் ரெக்கார்ட்ஸ், அதாவது காப்பர் பிளேட்ஸ். ராக் பெயிண்டிங்ஸ் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல். ஓகேவா? யூஎஸ்ன்னு கொடுத்துருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ரிட்டன் ரெக்கார்ட்ஸ்னா காப்பர் பிளேட்ஸ். அசோகானா மோஸ்ட் ஃபேமஸ் கிங். ஓகேவா? அசோகா வந்து ஒரு ஃபேமஸான ஒரு அரசர். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னா தேவாரம். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னா தேவாரம். நெக்ஸ்ட் பாருங்க, டேஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா எபிகிராஃபி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டூ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், அதாவது மோனுமெண்ட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் 2 வந்து எழுத சொல்லியிருக்காங்க. மோனுமெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன். டைப்ஸ் ஆஃப் லிட்ரேட்டரி சோர்சஸ், செக்குலர், ரிலீஜியஸ். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் லிட்ரேட்டரி சோர்சஸ் எதனானா செக்குலர், ரிலீஜியஸ். நெக்ஸ்ட் பாருங்க, பிசி, அதாவது பிசியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க, பிஃபோர் காமன் எரா. இது நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏடி, சிஇ. சிஇயோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க, காமன் எரா. சிஇயோட அப்ரிவேஷன் காமன் எரா. ஓகேவா? நம்ம வந்து இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம், அதாவது முடிவுரைக்கு வந்துட்டோம். இந்த லெசன் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னா, ஆதி மனிதன் வேட்டையாடுவாங்களா மற்றும் உணவு சேகரித்தல் மூலம் வாழ்ந்தான். ஓகேவா? ஆதி மனிதன் வந்து வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் மூலம் வாழ்ந்தான். பின்னர் விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் நாகரிக வளர்ச்சியின் மூலம் மனித சமூகம் முன்னேற்றியது. நெக்ஸ்ட்டு 7 பதிவு செய்யப்பட்டு மனித குலத்தின் கடந்த காலத்தை அறிய வழி ஏற்பட்டது. ஓகேவா? இதுதான் கன்க்ளூஷன் வந்து குரூப் 2, குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து கன்க்ளூஷன் எழுதிட்டு தான் இந்த ரிட்டன் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து கன்க்ளூஷன் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எழுதணும். எல்லா கொஸ்டினுக்கும் கன்க்ளூஷன் எழுதினா தான் பெர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ப்ரெசன்டேஷன் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை வந்து நம்ம வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா தமிழில் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, வேட்டையாடி வாழ்ந்த ஆதி மனிதர்களிடமிருந்து நாகரிக மனிதன் வரை ஏற்பட்ட வளர்ச்சியை பற்றிய ஆய்வே வரலாறு ஆகும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் பார்த்துட்டோம். இதுவரை வரலாறு என்றால் என்ன, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்றுக்கு தொடக்க காலம், கற்காலங்கள் மற்றும் அசோகரின் சிறப்புகள் பற்றி பார்த்தோம். மனிதனின் கடந்த கால வாழ்க்கை மற்றும் நாகரிக வளர்ச்சியை அறிந்து கொள்வதற்கு வரலாறு எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி. டிஎன்பிசி அதாவது ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.